வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமி பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ லைஃப் கோச் இந்த சேனல் மூலம் ஜோதிடத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், அவற்றுக்கான பலன்கள், அதே போல் கர்மா, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், இதை பற்றி இந்த சேனலில் நம்ம நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். அதில் ஜோதிட மாணவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் விருப்பம் இருந்தாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து நாம் என்ன பலன் எடுக்கலாம், எப்படி தசாபுக்தியோட பலன்களை நாம் தெரிஞ்சுக்கலாம், அல்லது இந்த கிரகம் இங்கே இருக்குது இதனால் என்ன பலன் வரும், இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நம்ம சேனலில் தொடர்ந்து பேச போகிறோம். இந்த பதிவில் முடிவில்லாத கர்மா முடிவடைவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கர்மா என்பது என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே செய்த நல்ல அல்லது கெட்ட விஷயங்கள், அதாவது நம்மளுடைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், அல்லது கெட்ட தீமை, மற்றவங்களுக்கு இழைத்த தீமை, துரோகங்கள், அவற்றால் இருந்து பெறப்பட்ட அந்த கர்மா வினைகள், அந்த கர்ம வினைகள் 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு ஆகாமியம், 2வது பிராப்தம், 3வது சஞ்சிதம். இந்த ஆகாமியம் அப்படின்றது ஒவ்வொரு பிறவிலையும், இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது, இந்த பிறவியில் நான் செய்யக்கூடிய தீமைகள், இந்த பிறவியில் செய்யக்கூடிய கெட்ட எண்ணங்களால் விளையக்கூடிய விஷயங்கள், அதுதான் ஆகாமியம். நல்லதும் அதே தான். இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகாமியம் எனப்படும். நான் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் மற்றவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருந்தாவே இந்த பிறவியில் நமக்கு இந்த ஆகாமியத்தில் கெட்ட கர்மாக்கள் சேர்வது குறைக்கப்படும் அல்லது சேர்வது தடைப்படும். பிராப்தம் என்பது கடந்த பிறவிகளில் செய்த பல்வேறு கர்மாக்கள், பல்வேறு வினைகள், பல்வேறு விஷயங்கள் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்காகவே சேர்த்து வைக்கப்பட்டது தான் அந்த பிராப்தம் என்பது. போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது போன்றவை இந்த ஜென்மத்தில் நமக்கு நல்லதாவோ கெட்டதாவோ நம்ம வாழ்க்கையில் அமையும். அதுதான் பிராப்தம் என்பது. அதே போல் சஞ்சிதம் என்பது என்னன்னாக்க பல பிறவிகளில் செய்யப்பட்ட கர்ம வினைகளின் குவியல்கள், வினை குவியல்கள். இந்த பல பிறவிகளில் செய்யப்பட்ட கர்ம வினை என்பது பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக அது தீரவே தீராது. அது ஒரு முடிவில்லாத சோகம் மாதிரி தான், முடிவில்லாத கர்மா தான். அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்றது இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிராப்தம் என்பது தான் நம்ம ஜாதகத்தில் எதிரொலிக்கக்கூடிய விஷயம். இப்போது ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், ஒரே தெருவில் குடியிருக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு சொல்கிற பொது பலன் இன்னொருத்தருக்கு மேட்ச் ஆகாமல் கூட போகலாம். அவங்களுடைய ஜாதக அமைப்பு, 2 பேருக்குமே ஜாதக அமைப்பு என்பது வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் கிரகங்கள் ஒரே மாதிரி ரெட்டை குழந்தையாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 நிமிஷம் கழித்து 2வது குழந்தை பிறக்கிற வாழ்க்கை வேற மாதிரியும், முதல்ல பிறக்கிற குழந்தையோட வாழ்க்கை வேற மாதிரியுமே இருக்கு. ஜாதக கட்டங்கள்லாம் ஒன்று தான், கிரகங்கள் கூட ஒன்றா தான் இருக்கும், நட்சத்திரம் ஒன்று தான், நாளும் ஒன்று தான், கிழமையும் ஒன்று தான். ஆனால் ஏன் வாழ்க்கை மாறுது? இதுதான் கர்மா என்பது. இதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ. அதே போல இந்த சேனலும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம கடந்த ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இந்த ஜென்மத்தில் யோகங்களாகவும் இருக்கும். அதே போல் கடந்த ஜென்மத்தில் நாம் செஞ்ச தீமைகள், துரோகங்கள், கெட்ட விஷயங்கள் போன்றவை நம்ம ஜாதகத்தில் தோஷங்களாக இருக்கும். இதில் கலஸ்தர தோஷம் என்றது எப்படி வருதுன்னாக்க, கடந்த ஜென்மத்தில் நம்ம குறிப்பாக வாழ்க்கை துணைவருக்கு துரோகங்கள் செய்திருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவரை விட்டுட்டு நிர்கதியாக விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். கடந்த ஜென்மத்தில் வேற ஒருத்தருடைய வாழ்க்கை துணைவரை கெடுத்திருக்கலாம். கடந்த ஜென்மத்தில் மற்றவங்களுடைய மாங்கல்யத்துக்கு பங்கம் விளைவித்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கும் போது மட்டும்தான் இந்த கலஸ்தர தோஷம் என்பது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வருது. அந்த கலஸ்தர தோஷம் உள்ளவர்கள் அந்த எத்தனை திருமணம் செய்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதில்ல, அல்லது 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முதல் திருமணத்தால் பல வகையான துன்பங்களுக்கு உட்பட்டு அது 2வதா திருமணம் ஏற்படும். அது ஒரே மாதிரியான பலனையும் கொடுத்துறாது. இப்போ கலஸ்தர தோஷம் 4 பேருக்கு இருக்குன்னா 4 பேருக்கும் ஒரு திருமணம் கழிஞ்சு 2வது திருமணம் ஹாப்பியாக போயிடுறதில்ல. கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று திருமணமே ஆகாமல் லேட் ஆகிட்டே இருக்குது, அல்லது சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் படாத பாடுபட்டு வெளியேறி 2வது திருமணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. சில பேருக்கு 2வது திருமணம் பண்ணியுமே நல்லா இல்லாமல் அதுலேயுமே பல சிக்கல்களுக்குள்ளாகி 3வது திருமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது.
சில பேர் கல்யாணமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி கலசர தோஷம் பல வகையான அமைப்புகளில் ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே தோஷம் பல்வேறு வகையான அளவுகளில் நமக்கு துன்பத்தை கொடுக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதே போலதான் யோகம். இப்போ நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த நீசபங்க ராஜயோகம்ன்றது கடந்த ஜென்மத்தில் நாம் தான தர்மங்கள், குறிப்பா அன்னதானம் செய்தவர்களுக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் என்பது இருக்கும். கடந்த ஜென்மத்தில் வறியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் உதவி செஞ்சிருப்போம், அல்லது அவங்க மனம் மகிழ்றபடி நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்திருப்போம், அவங்களுடைய பசியை ஆற்றி இருப்போம். அதனால நமக்கு வந்ததுதான் நீசபங்க ராஜயோகம். அது எப்படின்னா, ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த வீட்டின் அதிபதி சந்திர கேந்திரத்தில் இருந்தால் அது நீசபங்கம். அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீசபங்க ராஜயோகம். அந்த வகையில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க குரு மகரத்தில் நீசம், அந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் துலாமில் இருந்து உச்சம் பெற்று இருக்குன்னு வச்சிங்களா, துலாமில் இருந்து உச்சம் பெற்றிருக்கு. அவங்களுக்கு கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திர கேந்திரம், அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, அதுவுமே சந்திர கேந்திரம். அதாவது நீசம் பெற்ற கிரகம் சந்திர கேந்திரத்தில் இருந்து நீசம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெறும்போது அது நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அவங்க தொழிலில் பிற்பகுதி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்டவர்கள் முதல் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பிற்பகுதி வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி யோகங்களும் நாம் நல்லது செய்யறதன் மூலம் வருது, தீமைகள் செய்யறதன் மூலம் நமக்கு தோஷங்கள் வருது. அப்போ இந்த சஞ்சீதம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ இந்த பிறவியில நம்ம பிராப்தத்தை அனுபவிக்க பிறந்தவங்க, எல்லா பிராப்தத்தையும் அனுபவிச்சு கடந்து தான் ஆகணும். பிராப்தத்தை நம்ம அனுபவிக்காம கடக்கவே முடியாது. அந்த வகையில் 2 தாரம் ஏற்படணும், 3 தாரம் ஏற்படணும்னா அது ஏற்பட்டு தான் தீரும், அதை செய்து கடந்து தான் ஆகணும். ஆகாமியத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஜென்மத்தில் சேரக்கூடிய கர்ம வினைகள், அதில் நல்ல கர்ம வினைகள் மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரலாம். எந்த ஒரு விஷயமும் தானுன்ற எண்ணம் இல்லாமல் நாம் ஒரு நல்ல காரியங்களை மட்டும் செய்து கொண்டு வருகிறோம், மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருக்கிறோம்னாக்க ஆகாமியும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிராப்தம் என்பது கடந்து தான் ஆக வேண்டும். கடந்த ஜென்ம கர்மாக்களை நாம் கழித்து தான் தீர வேண்டும், அதை அனுபவித்து கழிப்போம். இந்த சஞ்சீதம் என்பது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு ஜென்மங்களில் நாம் சேர்த்து வைத்த கர்ம வினைகளின் குவியல்கள். அந்த கர்ம வினைகளின் குவியல்கள் நம்ம ஒவ்வொரு பிறவி எடுத்து தான் அதை கழிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பிராப்தமாக வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிறவி எடுத்து கழிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது கிடையாது. அது கழிவே கழியாது. முடிவில்லாத கர்மாக்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், முடிவு பெறாது. அப்படி முடிவு பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதற்கு தான் குருமார், ஒரு நல்ல கற்றறிந்த குருமார், நல்ல மனுஷன், நல்ல குருமார், அவருடைய பார்வையிலேயே அந்த சஞ்சீதம் கழிகிறது என்று ஜாதக அலங்காரம் என்ற நூலில் கீரனூர் நடராஜர் எழுதிய ஜாதக அலங்காரத்தில் கீரனூர் நடராஜர் என்பவர் குறிப்பிடுறார். அவருடைய குருநாதர் அப்படிப்பட்டவர். அவரை சந்தித்த போது அவருடைய பார்வையிலிருந்தே இவருடைய அந்த சஞ்சீதம் கழிந்தது, பல்வேறு ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகள் கழிந்தது என்று குறிப்பிடுகிறார். அந்த சஞ்சீதம் கழிவதற்கு ஒரு நல்ல குருமாருடைய தீட்சிதம், நல்ல குருமாருடைய பார்வை தீட்சிதம் அது கிடைச்சாவே பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய அந்த சஞ்சீதம் முடிவில்லாத கர்மா கழியக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சஞ்சீதம் கழியும் போது என்ன ஆகும்னாக்க பிறவியில்லா இந்த ஆன்மாவிற்கு பிறவி இல்லாத நிலை ஏற்படும். அப்போது பேரானந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது துன்பங்களிலிருந்து விடுதலை நிரந்தரமாக கிடைக்கும். இந்த பதிவு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.